ஐயா வணக்கம். இன்றைக்கு நாம் காணவிருக்கின்ற தலைப்பு மாந்தி தோஷம் பற்றி. அப்போ மாந்தி தோஷத்தை பற்றி சொல்லுகிற பொழுது என்னுடைய சிவனை மனதில் நினைத்து கொண்டு, ஒரு ஜாதகத்திலே மாந்தி இல்லாத ஜாதகங்கள் இருக்காது. மாந்தியை குளிகன் என்றும் சொல்லுவார்கள். சனியினுடைய மைந்தன். சனி பகவானுக்கு என்ன காரகத்துவம் என்றால், தொழில் அமைத்து கொடுப்பதிலே சனி பகவானுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. அதிலும் குறிப்பாக பார்க்க போனோமானால், சனி பகவானோடு சேர்ந்த கிரகங்களுக்கு உண்டான தொழில்களும் அமையும். சனி பகவான் அமர்ந்த வீட்டுக்குண்டான அதிபதி எங்கே அமர்ந்திருக்கிறார் நவாம்சத்தில், அதனுடைய தொழிலும் அமைகிறது. அப்போ உலகத்திலே தொழில் செய்யாதவன் முகடி என்று சொல்லுகிறோம். அப்போ மாந்தி பகவான் ஒரு ஜாதகத்திலே எந்த இடத்திலே எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அது சம்பந்தப்பட்ட தொழில்களை அவர்கள் கர்ம தொழிலாக மாறிவிடுகிறது. உதாரணமாக பார்த்தோமேனால், மாந்தி சுட்டி காட்டாத மரணங்கள் கிடையாது. மாந்தி ராகுவோடு சேர்ந்தால் தாத்தா சூசைட் பண்ணி இறந்திருப்பார்கள். மாந்தி கேதுவோடு சேர்கிற பொழுது பாட்டி வழி வம்ச வகையிலே அந்த மாதிரி இருக்கும். இது நிலராசியா, நீர் ராசியா, காற்று ராசியா, நெருப்பு ராசியா என்பதை பார்த்து பலனைகள் எடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, சூரிய பகவானோடு மாந்தி சேர்கின்ற பொழுது தந்தையாருக்கு மரண ஒப்பான கண்டங்களை கொடுக்கிறது. மரணங்களும் சம்பவிக்கிறது. சூரியன் நெருப்பு ராசியில் அமர்ந்து மாந்தியோடு சேர்கிற பொழுது தீயினால் கண்டம், மின்சாரத்தினால் கண்டங்கள் போன்றவை ஏற்படுகிறது. சந்திரன் மாந்தியோடு சேர்கிற பொழுது ஜலத்தினால் கண்டம் ஏற்படுகிறது. தாய் வழி வர்க்கத்தினரால் இந்த மாதிரி கண்டங்களை அவர்கள் சந்தித்திருப்பார்கள். கண்டம் என்று சொன்னால் மரணம் என்று வைத்து கொள்ளுங்கள். இப்போ செவ்வாயோடு மாந்தி சேர்கின்ற பொழுது சகோதரன் அகால மரணம் அடைந்ததை சுட்டி காட்டுகிறது. புதனோடு சேர்கிற பொழுது தாய் மாமன், சுக்கிரனோடு சேர்கிற பொழுது அத்தை வம்சத்தார் என்று பலனை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா, குருவோடு சேர்கிற பொழுது, குரு என்று சொன்னால் குழந்தைகள், அந்த குடும்பத்திலே குழந்தைகளுக்கு துர்மரணங்கள் ஏற்பட்டதை சுட்டி காட்டுகிறது. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் மாந்தி பகவான் போய் அமர்வார் இல்லையா? அப்போ அதற்குண்டான காரக தொழில்கள் அவர்கள் வாழ்க்கையிலே அமைந்து விடுகிறது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அஸ்வினி நட்சத்திரத்திலே மாந்தி பகவான் அமர்ந்திருந்தால் கேதுவினுடைய காரகத்துவமான மருத்துவ தொழில் அமைகிறது. அல்லது ஒரு மெடிக்கல் ஸ்டாப் வைத்திருக்கலாம், அல்லது மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கலாம். அப்போ மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் அந்த குடும்பத்தில் இருப்பார்கள், அல்லது மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொடர்புகளில் ஈடுபடுவார்கள். இந்த துறை தான் அவர்களுக்கு உகந்த துறையாக இருக்கும். சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் மாந்தி அமர்கிற பொழுது, கிருத்திகை நட்சத்திரத்திலே மாந்தி பகவான் அமர்கிறார் என்று வைத்து கொண்டால், சூரியனுடைய காரகத்துவமான தொழில்களை அரசு உத்தியோகம், அரசியல்வாதியாகக்கூடிய அமைப்புகள், இதையெல்லாம் தொழிலாக அமைந்து விடுகிறது. ரோகிணி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்திலே மாந்தி அமர்கிற பொழுது, ஏற்கனவே அங்கு ஒரு சந்திரன் இருக்கிறார். இன்னொரு மாந்தி சேர்கிற பொழுது என்னாகும் அப்படின்னா, சந்திரனுடைய தொழில்களான பால் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், கறவை மாடுகளை கொண்டு செய்யக்கூடிய வியாபாரங்கள் இவர்களுக்கு அமைந்து விடுகிறது. அதற்கடுத்தது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் மாந்தி அமர்கிற பொழுது, செவ்வாயினுடைய காரகத்துவங்களான மிலிட்ரி, போலீஸு, இராணுவம், அப்போ காக்கி உடை அணிந்த, அதாவது என்னென்னா யூனிஃபார்ம் ட்ரெஸ் அமைந்த தொழில்கள் இவர்களுக்கு அமைகிறது. உதாரணமாக பார்த்தோம்னா, செவ்வாயினுடைய காரகத்துவமான மிஷினரி சம்பந்தப்பட்ட தொழில்களும் அமைகிறது. மிருகசீரிசுக்கு அப்புறம் திருவாதிரை, ராகுனுடைய தொழில்களான ஐடி தொழில்கள், செயற்கையாக எதை நாம் தயாரிக்கின்றோமோ அந்த துறையை சார்ந்த தொழில்கள், வெளிநாடு வாசம், வெளிநாட்டிலே வசிக்கக்கூடிய அமைப்பு, இதையெல்லாம் ராகு பகவானுடைய நட்சத்திரங்கள் கொடுத்து விடுகிறது. அதற்கடுத்து திருவாதிரைக்கு அப்புறம் புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே மாந்தி அமர்கின்ற பொழுது உபதேச தொழில்கள் அமைகிறது.
உபதேசம் யாருக்காவது ஒரு உபதேசம் பண்ணக்கூடிய தொழில்கள் இவர்களுக்கு அமைந்து விடுகிறது. குருவனுடைய தன்மை, மடாதிபதிகள் தன்மை, வங்கியிலே பணிபுரியக்கூடியது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நகை கடை, ஜுவல்லரி ஷாப் இதையெல்லாம் வைக்கக்கூடிய யோக பலனை கொடுத்து விடுகிறது. அதுக்கப்புறம் குருவனுடைய நட்சத்திரத்திற்கு பிறகு பார்த்தோம் என்றால் சனியினுடைய நட்சத்திரத்தில் அவர் அமர்கிறாள். பூச நட்சத்திரம் என்று வைத்து கொண்டால் மாந்தி அமர்கிற பொழுது, அந்த நட்சத்திரத்தோடு தொடர்பு கொள்கிற பொழுது சனியினுடைய தொழில் அடிமை தொழில், இரும்பு தொழில், எது அடிமட்ட தொழில்களோ, எது கூலி வேலை பார்க்கக்கூடிய தொழில்களோ அந்த தொழில்கள் அவர்களுக்கு அமைந்து விடுகிறது. சனி பகவான் விவசாயத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு காரக கிரகம், பழமையான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய காரக கிரகம். அது சம்பந்தப்பட்ட தொழில்கள் அவர்களுக்கு எளிமையாக அமைந்து விடுகிறது. புதனுடைய நட்சத்திரத்தில் அமர்கின்ற பொழுது, ஆயில்ய நட்சத்திரத்தில் மாந்தி அமர்கிற பொழுது புதன் சம்பந்தப்பட்ட புத்தக கடை, எழுத்து, பேனா, ரைட்டர்ஸ், ஆசிரியர் பணிகள் இது எல்லாமே எளிமையாக அமைந்து விடுகிறது. ஆகவே தொழிலை அமைக்க வேண்டும் என்று யாராவது விரும்பினால் இந்த மாந்தி அமர்கின்ற நட்சத்திரத்தையும் மாந்தி அமர்கின்ற பாவகத்தையும் இணைத்து அது சம்பந்தப்பட்ட கர்மாவை இயக்கினால் தொழில் அமையும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம சிவாய வாழ்க, நாதன் தான் தாழ்வாழ்க.